விஜய் வந்து அவங்க அம்மா கிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறத பார்த்துட்டு காவேரி செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. அவங்க அம்மா கிட்ட வந்து நீ இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்ல வராங்க. பார்த்தா விஜயும் வந்து சாரதாவும் வந்து கம்பேர் பண்ணி வந்து சமையல் சமைச்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்க ஆண்டி, இந்த மாதிரி பண்ணுறது தான் சூப்பராக இருக்கும். இந்த சிக்கனை நம்ம இதில் வந்து ஃப்ரை பண்ணிவிடுவோம், அப்போ செமையாக இருக்கும் டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகே தம்பி, இப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா காவேரிக்கு இன்னும் கடுப்பாகுது. இங்கே என்ன நடக்குது, இவர் ஏன் இவ்வளோ அட்வான்டேஜ் எது எங்கள் அம்மா கிட்ட எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து சாப்பிட வந்து எல்லாருமே உட்காடுறாங்க. அப்போ வந்து காவேரிக்கோ அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒன்றா சாப்பாடு போடுறாங்க. மிஸ் என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுங்க மிஸ் அப்படின்னோடனே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உட்காந்து சாப்பிட்றாங்க. செம்மையாக இருக்குது, டேஸ்ட்டு அவ்வளோ அள்ளுது. நீங்கள் ஃபஸ்ட்டு சமைச்ச மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்போவுமே நீங்கள் நல்லா சமைப்பீங்க, ஆனால் இந்த வாட்டி இன்னும் சூப்பராக சமைச்சிட்டிங்க. அந்த கைப்பக்குவம் உங்கள் மாறல ஆண்டி அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சாரதா. என்னது மாறவே மாறலையா, இவர் என்னமோ காலம் ஃபுல்லாக சமைச்சு சாப்பிட்ட மாதிரியும் வந்து ஓவராக பேசிகிட்டு இருக்காரு. மிஞ்சி போனால் 2வது வாட்டி சாப்பிட்ருப்பாரு, அதுக்கே இவ்வளோ பேச்சா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஆண்டி, நாங்கள் உங்களை வந்து நைட்டு டின்னருக்கு கூப்பிட்டு தான் மெயினாக வந்தோம் அப்படின்னோடனே டின்னருக்கா அப்படின்றாங்க. அப்படின்னு பார்க்குறாங்க காவேரி. ஆமாம் ஆண்டி, டின்னருக்கு வந்துடுங்க, கண்டிப்பாக வந்துடணுன்னா கண்டிப்பாக வந்துட்டா போச்சு, இது ஒரு பெரிய விஷயமா தம்பி, நீங்கள் கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா, சாயந்தரமே நானும் காவேரி உங்கள் வீட்டில் ஆஜராயிடும் அப்படின்றாங்க. ஓகே ஆண்டி அப்படின்னோடனே தேங்க்ஸ் பாட்டி அப்படின்றாங்க. குழந்தையும் உடனே வந்து மிஸ் நீங்கள் சீக்கிரமாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வந்து சொல்கிறா. அதெல்லாம் கேட்ட காவேரிக்கு செம்ம கடுப்பாகுது. உடனே வந்து சரி நாங்கள் டைம் ஆயிடுச்சு கிளம்புறோம், டின்னருக்கான ஏற்பாடெலாம் பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் குழந்தையும் கிளம்பிடுறாங்க. இங்கே வந்து காவேரி செம்ம கடுப்பாக இருக்காங்க. அவங்க அம்மா பார்த்து முறைக்கிறாங்க. இவன் என்ன இப்படி முறைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. என்னடி உனக்கு என்ன பிரச்சனை இப்போ அப்படின்றாங்க. நீ பண்ணுறது கொஞ்சமாவது சரியாக இருக்கா, அவங்களுக்கு இதுக்காக இன்றைக்கி வர வச்ச, என்னடி இது சண்டேயில் வர வச்சா என்ன தப்பு, குழந்தை பாவம்ல, நீ இது உடனே சொல்லிடுவியே, தாய் இல்லாத குழந்தை இதில் என்ன இருக்குது வர வச்ச அப்படி சொல்லிடுவியே, ஏம்மா இப்படி பண்ணிகிட்ருக்க, எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, அவங்க ஏம்மா நம்ம வீட்டுக்கு வந்து வந்து தொல்லை கொடுக்குறாங்க, எப்போ பார்த்தாலும் அந்த வந்து அம்மாவோட அப்பா வந்து வந்துடுறாரு, அவர் பார்க்குற பார்வை எனக்கு கொஞ்சம் கூட சரியில்லை, அவர் இன்னொரு மாதிரி பார்க்குறாருமா அப்படின்னோடனே புருஷன் பொண்டாட்டியே அப்படி தான் பார்ப்பான், அது கூட உனக்கு தெரியாது, நான் என்ன பண்ணுறது ஒன்று, இதெல்லாம் வந்து தப்பாக நினச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருடி தேவையில்லாமலாம் பேசாத, தம்பி நல்ல தங்க கம்பி, அவரை பற்றி இப்படிலாம் பேசினா எனக்கு கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தங்க கம்பியா, அந்த தங்க கம்பி தான் என்னை ஊற்று பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க காவேரி. இங்கே வந்து காவேரி அவங்க அம்மா வந்து சாயந்தரம் வந்து நம்ம விஜய் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து வந்து விஜய் வீட்டுக்கு வராங்க. பார்த்தோன்னே எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தாத்தாக்கு மனசே கஷ்டமாயிடுது, நம்ம துரோகம் பண்ணிட்டோமே அப்படி சொல்லிட்டு அவருக்கு மனசு கஷ்டமாகுது. உன்னை வந்து இவர் தான் எங்கள் தாத்தா, இவங்க எங்கள் பாட்டி, இவங்க ஒன்றும் சின்ன தாத்தா அப்படி சொல்லிட்டு தாத்தாங்க எல்லாருமே வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறா குழந்தை. வணக்கம் வணக்கம்னு காவேரி சொல்கிறாங்க. இவங்களாம் நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, எனக்கு ஏன் அப்படி தோணுது அப்படி சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. சரி எல்லோரும் டைம் ஆகிடுச்சு சாப்பிட்லாமா அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு பரிமாறுறாங்க. அப்போ காவேரி வந்து இந்த சாப்பாடு சூப்பராக இருக்குது, உங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த அக்கா ரொம்ப நல்லா சமைச்சிருக்காங்க அப்படின்னோடனே உடனே குழந்தை வந்து இல்லை இது எங்கள் டேடி சமைச்சது, எங்கள் டேடி தான் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு சமைச்சாரு, எனக்கு பிடிக்கும்னு அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து எல்லாமே சாப்பிட்டுருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சரி எங்கள் வீடை சுற்றி பார்க்குறீங்களா, வாங்க மேஸ் அப்படி சொல்லிட்டு வம்பு பண்ணி வீடு ஃபுல்லாக சுற்றி காட்டுறா. சரி இதுதான் எங்கள் டேடியும் நானும் இருக்க பெட்ரூம் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. பெட்ரூமில் பார்த்தா வந்து எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. உடனே வந்து இது எங்கள் மம்மியோட திங்ஸ் இங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் அம்மாவோட திங்ஸ்லாம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த சின்ன சின்ன விஷயங்கள், செயின்ஸு, அதுக்கப்புறமா வந்து அவங்க போடுற ஜுவல்ஸ், அது எல்லாமே சாரீஸ் எல்லாத்தையும் எடுத்து காட்டுறா குழந்தை. இதெல்லாம் எங்கள் அம்மாவோட இந்த ஜுவல்ஸு, அதுக்கப்புறம் இந்த சாரீஸ் எல்லாம் எப்படி இருக்குது மிஸ், மிஸ் உங்களுக்கு நான் வச்சு பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து வச்சு பார்க்குறா. அந்த வந்து ஜுவல்ஸ்லாம் வச்சு பார்க்குறா. அதெல்லாம் பார்த்து காவேரி அப்படியே நீங்கள் எங்கள் அம்மா மாதிரியே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மிஸ், ஏன்னா என் அம்மாவை நான் பார்த்ததே இல்லைல்ல அப்படி சொல்கிறாங்க. குழந்தைய அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் புரியாத காவேரி வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கா. இந்த ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி நகைகள், இந்த இது எல்லாமே வந்து ஏன் எனக்கு வேறு யாரதோ மாதிரி தோணல, என்னோட மாதிரி ஏன் தோணுது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன குழம்புது, ஒன்றும் புரியலையே சொல்லிட்டு காவேரி அப்படியே குழப்பம் அடைகிறாங்க. ஒன்றும் புரியாமல் காவேரி வந்து வராங்க. என்னடி என்ன ஆச்சு அப்படின்னு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றாங்க. சரிடி சாப்பாடு எப்படி உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இருந்தது பார்த்தியா அப்படின்னோட, அதாம்மா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி.